வெற்றிவேல் முருகனை போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை ஒரே ஒரு முறை கேட்டுப்பார். நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். அது உன்னை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கிறது. நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறது. என் தங்கமே, வாழ்க்கை என்பது ஒரு தெளிந்த நீரோடை என்று சொல்வதற்கில்லை. அதில் மேடும் இருக்கும், பள்ளமும் இருக்கும், சுழியும் இருக்கும், பாறைகளும் நிறைந்துதான் இருக்கும். வாழ்க்கை படகை ஓட்டிச் செல்லும் மனிதன் சுழியில் அமிழ்ந்து விடாமலும் பாறையில் மோதி விடாமலும் இருக்க சரியான முறையில் துடுப்பை பயன்படுத்த வேண்டுமே. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவர்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. தனக்கு தெரிந்தது தான் முழுமையானது என்று எண்ணுபவரால் அறிவை பெறக்கூட முடியாது. இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்துக் கொள்கிறான், வாழ்வதற்கு மருந்து குடிப்பவன் இறந்து போகிறான். எதுவுமே நம் கையில் இல்லை, நம்பிக்கையில் தான் உள்ளது. உன் முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்கிறாயா? முயற்சி செய்ய தயங்காதே. முயலும் போது உன் முட்களும் முத்தமிட்டுவிடும். முயற்சி செய். உனக்கு வெற்றி பல மடங்காக காத்து கொண்டிருக்கிறது. விழும் வேகத்தை விட எழும் வேகம் உனக்கு அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே உன்னை சுற்றி உள்ள எதிரிகளோ துரோகிகளோ பயப்பட்டு விடுவார்கள். நான் சொல்வதை கேள். என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று. காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் வழி காட்டாமல் விடமாட்டேன். உளிபட்ட கல் சிலையாவது போல வழிகொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கு நான் நல்லது நடக்கச் செய்வேன் தங்கமே. நடக்கும் கால்களில் ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் என்ற வித்தியாசம் இருந்தாலும் முன்னால் செல்லும் கால் கர்வப்படுவதும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படுவதும் இல்லை. ஏன் தெரியுமா? அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலை மாறும் என்று. ஆனால் இங்கு மனிதர்களோ பணம் இல்லாத போது வெளியில் வேலை செய்தாலும் வீட்டில் வந்து தானே சாப்பிடுகிறான். பணம் வந்துவிட்டால் வீட்டில் இருந்தாலும் வெளியில் சென்று தானே சாப்பிடுகிறான். பணம் இல்லாத போது வயிற்றை நிரப்ப சைக்கிளில் செல்கிறான். பணம் வந்துவிட்டால் வயிற்றை குறைக்க சைக்கிளில் போகிறான். பணம் இல்லாத போது சோத்துக்காக அலைகிறான். பணம் இருக்கும்போது சொத்துக்காக அலைகிறான். நிம்மதியாக இருக்கும்போது பணத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். பணம் இருக்கும்போது நிம்மதியை தேடுகிறோன்னு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன். யோசிச்சுப்பார். எல்லாமே நிதர்சனமான உண்மைதான். நீதான் பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கையை செம்மையாக நடக்க வேண்டும். சலித்து கொள்ளக்கூடாது. சலித்து வாழ்வதல்ல வாழ்க்கை, சாதித்து வாழ்வதே உன் வாழ்க்கை. மலைத்து வாழ்வதல்ல வாழ்க்கை, பிறர் மலைக்க வாழ்வதுதான் உன் வாழ்க்கை தங்கமி. 1000 வழிகள் மனதில் இருந்தாலும் சிரித்து மறைத்து கொண்டு வாழ்பவர்களும் இங்கு அதிக பேர் தான் இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜெயித்தால் அது வெற்றி. ஏராளமான பிரச்சனைகள் கடந்து ஜெயித்தால் அது வரலாறு. கடினமாக உழைக்க தெரிந்தவர்களை விட எளிதாக பிழைக்க தெரிந்தவர்கள் பெரிதும் மதிக்கிறார்கள் இங்கு. உண்மைதானே? முயன்று தோற்றவர்கள் கூட உண்டு. முருகனை வணங்கி தோற்றவர்கள் என்று யாருமே இல்லை தங்கமி. வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும்போது உனக்கு தெரியாமல் உனக்கு முன் நான் நடந்து சென்று கொண்டுதான் இருக்கிறேன். நீ உன் முயற்சியை கைவிடாதே. நீ ஒரு முயற்சி செய்யும் போது வீண் முயற்சி என்று சொல்லும் இந்த உலகம் நீ வெற்றி பெற்றுவிட்டால் விடாமுயற்சி என்று சொல்லும். உன்னை மட்டும் விமர்சிக்க வேண்டும் என்று யாரும் லட்சியமாக இருப்பதில்லை. இன்று நீ என்றால் நாளை இன்னொருவர், அடுத்த தினம் யாரோ. விமர்சனம் என்ற தடைகளை சமாளிக்க தேவையில்லை. அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாலே போதும். அடுத்தவர்களின் விமர்சனத்தால் நீ ஏதாவது நஷ்டமடைந்து விட்டால் தவறு உன் பக்கம்தான் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் சொல்வதையெல்லாம் கேட்டு உன் மனதை பண்படுத்திக்கோ, பக்குவப்படுத்திக்கோ. செல்வமே, கண் திறக்காத சிறிய குஞ்சு கூட வழியே இல்லாத ஓட்டை உடைத்து கொண்டு வெளியே வரும்போது வழிகள் நிறைந்த இந்த உலகத்தில் வெளியிருந்தும் வழி தெரியாமல் ஏன் விழிக்கின்றாய்? நீ எந்த இடத்தில் இருக்கிறாய்? உனக்கான பொறுப்புகள் என்ன என்று உணர்ந்தாலே போதும். வாழ்க்கையில் உனக்கு தெளிவு கிடைத்துவிடும், நல்ல பெயரும் கிடைத்துவிடும். வாழ்க்கை ஒரு கேள்வி, யாரும் பதில் தர முடியாது. மரணம் ஒரு விடை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. உன் இலக்கு எதுவோ அதை பற்றி மட்டும் யோசி. இடையில் வரும் தடைகளை கண்டு பயந்து பின்வாங்காது. அந்த தடைகளை உன் முருகன் நான் அகற்றுவேன். அதற்குள் அவசரப்பட்டு பின்வாங்கக்கூடாது.
நீ கேட்டது கிடைக்க வேண்டும், உடனடியே நடக்க வேண்டும் என்று அவசரப்படுகிற இது அவசர கோலமாயுது. வேண்டாம். எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. உன்னை சுற்றி உள்ள ஒவ்வொன்றையும் நான் மாற்றிக்கொண்டு தான் வருகிறேன். இப்போது உனக்கு புரியாது. இப்போது தடைகள் மட்டுமே உன் கண்ணுக்கு தெரியும். எது தெரியக்கூடாதோ அதுதான் உன் கண்ணுக்கு தெரிகிறது. எது தெரிய வேண்டுமோ அது உன் கண்ணுக்கு தெரியவில்லை. எனக்கோ உன்னுடைய இலக்கும் வேண்டுதலும் தெளிவாக தெரிகிறது. அது கண்டிப்பாக நடக்கும். உண்மையான உண்மை தங்கமே. நன்கு வசதியாக வாழும் நாட்களிலேயே துன்பமான காரியங்களையும் பழக கற்றுக்கோ. ஏன்னா வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும். இதை எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். எல்லாவித சூழலுக்கும் உன்னை நீ தயார்படுத்திக்கணும். வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்குமே தோல்வி என்ற முகங்கள் இருக்கத்தான் செய்யும். இன்பங்களும் துன்பங்களும் வருத்தங்களும் மகிழ்ச்சிகளும் வெற்றிகளும் தோல்விகளும் ஏற்றங்களும் இறக்கங்களும் மேடும் பள்ளமும் கலந்தது தான் வாழ்க்கை. புரிகிறதா? 1000 திறமைகள் இருந்தாலும் எவை சரியான சமயத்தில் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்த தெரிந்தால்தான் உன்னுடைய சாமர்த்தியம் அங்கு தெரியும். உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சாக்கடையில் கல்லெறிந்தால் உன்மேல் படும் என எண்ணி நீ ஒதுங்கி செல்வதை சாக்கடை தனக்கான பெருமையாக நினைத்து கொள்கிறது. உன் வாழ்வானது உன் எண்ணப்படிதான் அமையும். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வச்சுக்கோ என்று தான் சொல்கிறேன். உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காது. அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப் போகிறார்கள் என்று உனக்கு தெரியாது. உன்னை விட்டு விலகியவர்களை விட்டுவிடு, மறந்துவிடு. ஏன்னா நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை. ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை. ஓடும் ரயிலில் இருந்து பார்க்கும் மரங்களை போன்றது. அருகில் போனால் அவை பெருசாக தெரியும். அவற்றை கடந்து சென்றால் அவை சின்னதாகிவிடும். நீயும் உன் வாழ்க்கையில் பல வகைப்பட்ட தருணங்களை தாண்டித்தான் வாழ்ந்து வருகிறாய். எந்த ஒரு சிக்கலான சமயத்திலும் சரியான வழிமுறையை கையாண்டு கண்ணில் படும் அனைத்து வாய்ப்புகளையும் தெளிவாக பயன்படுத்தி கொண்டால் உனக்கு வெற்றி நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது. பணபலமும் படைபலமும் இருக்கிறதே என்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இறைவனும் இயற்கையும் நினைத்தால் அவர்கள் ஆணி வேரோடு பிடுங்கி எறியப்படுவார்கள். அது தெரியவில்லை அவர்களுக்கு. ஆம் தங்கமே, தெரியவில்லை, உணரவில்லை. புரிந்துதான் செய்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. கவலையே படாதே. இன்றைய வேலைகளிலிருந்து தப்பிக்கும் ஒரே ஒரு சுலபமான வழி ஒத்தி போடுவதுதான். ஒத்தி போடாதே என்று தான் சொல்கிறேன். நாளை செய்யலாம் நாளை செய்யலாம் என்று இருக்காதே. அது தவறு தங்கமே. பறப்பதற்கு வானம் இருக்கிறது. சிறகுகளுக்கு காத்திருந்து சிறைப்பட்டு இருக்காதே. பறக்க முயற்சி செய். சிறகுகள் வரும்போது அதையும் பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கை உயரத்தில் போகும் தங்கமே. வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.